வெல்கம் டு டெக்ஸிவில் துபாய். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சைட்டுக்கு வந்து தேவையான மெட்டீரியல் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் தான் ஆர்ட்ரு போடுறோம். ஒரு 44 ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம சைனாவில் ஆர்ட்ரு போட்டிருந்தோம். ஏன்னா அங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. அது ஷிப்பிங் மூலம் தான் கொண்டு வந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் வந்து டேமேஜ் ஆகி வந்திருந்தது. மீதி பீஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருந்தது. குவாலிட்டி வைஸும் ஓகே தான். ஆனால் என்ன, இவங்க வந்து பேக்கேஜிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தெரில. இன்னொன்று, எப்படி மெட்டீரியல் வந்து லோட் பண்ணுறாங்க, அன்லோட் பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரியல. ஷிப்பில் வந்து லோட் பண்ணும்போதும் அன்லோட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் கேர்ஃபுல்லாக பண்ண மாட்டேன்றாங்க. அதனால தான் இந்த மாதிரி டேமேஜஸ்லாம் வருது. 3 பீசஸ் வந்து டேமேஜஸ் இருந்தது. மீதி எல்லாமே வந்து 41 பீஸ் வந்து நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 3 பீஸு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னும்போது இங்கே லோக்கல் பர்ச்சேஸாக இருந்தால் நம்ம வந்து கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கிக்க முடியும். இன்னொன்று, நம்ம மெட்டீரியலை செக் பண்ணி நல்லா இருந்தால் மட்டும் வாங்கிட்டு வர போகிறோம். ஆல்ரெடி ஆர்டர் போட்ட மெட்டீரியல் எல்லாமே மேக்ஸிமம் டேமேஜில் தான் வந்துட்டுருக்கு. நானும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் என் முதலாளி வந்து விடுறதா இல்லை. மெட்டீரியல் சைனாவில் கம்மியாக கிடைக்குது அப்படின்ட்டு கண்டினியூவாக சைனாவிலே தான் ஆர்டர் போடுறாரு. ஏன்னா அவங்களுடைய உடன்பிறப்பு வந்து சைனாவில் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து அங்கே ரேட் கம்மியான மெட்டீரியலாக பர்ச்சேஸ் பண்ணி தராங்க அப்படின்றதுனால அங்கேயே வாங்கிட்டுருக்காங்க. ஓகே, எனிவே எனக்கு எதுவோ ஒன்று மெட்டீரியல் வந்தால் நம்ம வேலை செய்ய போகிறோம். நான் காலையிலே வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். இந்த மாதிரி 3 பீஸ் டேமேஜ் ஆகிருக்கு ஓகே. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.